Hello viewers, welcome to Nita General Info. இப்போ நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸாவே நம்ம என்னதான் லாங் வீடியோஸ் போட்டாலும் நம்ம ஷார்ட்ஸ் போடும்போது கொஞ்சம் ரீச் அதிகமாவே இருக்கு. அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம பிரீமியர் ப்ரோல எடிட் பண்ணும்போது நம்ம யூடியூப் லாங் வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா 16:9 ரேஷியோல நம்ம செட்டிங்ஸ் வச்சிருப்போம். சோ இந்த ஷார்ட் வீடியோக்கு நம்ம அதே செட்டிங்ஸ்ல பண்ணோம்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது நமக்கு வீடியோ ரொம்ப சின்னதா தெரியும். சோ அந்த வீடியோவை எப்படி அந்த மொபைல் ஸ்கிரீன் அளவு வெர்டிகல் மாதிரி காட்டுறது, அதுக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ்ல நம்ம வந்து பிரீமியர் ப்ரோல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Adobe Premiere Pro ஓபன் பண்ணீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லயே உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் ஆர் ஓபன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்கும். சோ இங்க நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன வீடியோ கிரியேட் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் கொடுத்துங்க. அண்ட் இந்த லொகேஷன் இருக்கு பாருங்க, இந்த லொகேஷன் வந்து எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகணும். சோ இந்த லொகேஷனை கரெக்டா கொடுத்துங்க. சப்போஸ் இங்க இருக்க லொகேஷன் உங்களுக்கு கரெக்டா இல்ல அப்படின்னா ரைட் சைடுல இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் இருக்கு. சோ ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அண்ட் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் ஒரு செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம Adobe Premiere Proவோட ஒர்க் ஸ்டேஷன் ஓபன் ஆயிரும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாக்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோர்ஸ், செகண்ட் ஒன் ப்ரோக்ராம், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட், இங்க ஃபோர்த் ஒன் டைம்லைன். இந்த ப்ராஜெக்ட் பாக்ஸ்ல தான் நம்மளோட வீடியோவை இம்போர்ட் பண்ண போறோம். சோ கண்ட்ரோல் ஐ என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃபோல்டர்ல உங்க வீடியோ வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல வந்துரும். சோ இதை வந்து நீங்க ப்ரிவியூ பண்ணணும். நீங்க இதை ப்ரிவியூ பண்ணணும் இல்ல ஆடியோவை செப்பரேட்டா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் பேனல்ல அது ஓபன் ஆயிரும். சோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு 1.5 நிமிஷம் இருக்கு வீடியோ. சோ இதை தான் இப்ப எடிட் பண்ணணும். இப்போ இந்த சோர்ஸ் பேனல்ல இந்த பிலிம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த சிம்பிள் மேல கிளிக் பண்ணி நீங்க இதை மட்டும் டிராக் பண்ணி கொண்டு வந்து இந்த டைம் லைன்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் வரும். சேம் உங்களுக்கு ஆடியோ வேணும், ஆடியோ மட்டும் வேணும்னாலும் செப்பரேட்டா இது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஆடியோ வீடியோ ரெண்டுமே வேணும் ஒரே டைம்ல அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பேனல்ல இருக்க வீடியோவை அப்படியே டிராக் பண்ணி நீங்க இந்த டைம்லைன் பேனல்ல வச்சிரலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி நம்ம எடிட் பண்றதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பேனல்ல செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் வீடியோ நீங்க பண்ணும்போது 16:9 அந்த ரேஷியோல தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அதாவது 1280x720 இதுதான் ஹைட் அண்ட் வித். நம்ம ஷார்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் வீடியோஸ்ல போடுற அதே இதுல செட்டிங்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல போடும்போது உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். சோ இந்த டைம்லைன் பேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேல பாருங்க சீக்வென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சீக்வென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். சோ அதையும் கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க இந்த ஃப்ரேம் சைஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். சோ இந்த இடத்துல தான் நீங்க வந்து ஷார்ட்ஸ்க்கு 1080 அண்ட் வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா 1920 இதை கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க 9:16 அந்த ரேஷியோல உங்களுக்கு செட் ஆயிரும் ஸ்கிரீன். ஃபைனலா ஓகே கொடுத்துங்க. சோ இதுதான் உங்க ஷார்ட்ஸுக்கான ஃபுல் ஸ்கிரீன் வந்துருச்சு. பட் ஆனா அதுல நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. சோ இதை எப்படி ஸ்கிரீன் சைஸ் கொண்டு வரணும், நம்ம வீடியோவை எப்படி ஸ்கிரீன் சைஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டைம்லைன் பேனல்ல பாருங்க வீடியோ மேல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன் ஆப்ஷன் வந்தீங்கன்னா ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவு சைஸ் வந்துரும். அண்ட் அகைன் நீங்க இதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க டிராக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சோ உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ்ல போடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கிரீன் சைஸ் வந்தாச்சு. இனிமே நீங்க வீடியோவை நார்மலா எடிட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா ரைட் சைடுல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.